விஜய் குடிச்சது மட்டும் இல்லாம, வெண்ணிலாவ பத்தி காவேரிகிட்டயே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணது யாருக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்க தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க. விஜய் பண்ணது ரொம்பவே தப்பு. இந்த டைம்ல கூட வந்து நம்ம காவேரிய பத்தி யோசிக்கலங்க. குடிச்சாலே வந்து நம்ம மனசுல இருக்கிறது தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைப்போம். ஆனா, இப்போ வந்து நம்ம காவேரியை நினைச்சு கூட அவர் எதுவுமே பேசிக்கல. எல்லாமே வந்து வெண்ணிலா பேச்சா தான் இருக்கு. ஆனா, இதெல்லாம் கேட்டு கூட பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு ஏன் அந்த இடத்துல கோவம் வரல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்னோட கருத்து. அதே இடத்துல வந்து வேற யாருனாலும் இருந்திருந்தா பார்த்தீங்கன்னா, விஜய் மேல ரொம்பவே வந்து கோவப்பட்டு திட்டியிருப்பாங்க. ஆனா, வெண்ணிலா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வெண்ணிலாக்கு வந்து சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் மனசுக்குள்ள அவ்வளோ கவலை இருக்கு. ஆனாலுமே வந்து இங்க விஜய்க்கு வந்து நம்ம காவேரி வந்து ஆறுதல் சொல்றாங்க. காவேரி என்னதான் சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எதுக்காக தான் வந்து இந்த அளவுக்கு பொறுமையா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கே கோவம் தான் வருது. விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவ பார்த்துக்கிட்டே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. எப்படி இருந்த பொண்ணு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாளே! இத என்னால பார்த்துக்கவே முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அந்த மாரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அழக்கூட செய்றாருங்க. இத பார்த்த காவேரினால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. இப்படி வந்து விஜய் வந்து வெண்ணிலா மேல பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதா, இல்ல தன்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வந்து நம்ம காவேரி நின்னுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி கோவப்பட்டாலுமே வந்து விஜய்க்கு வந்து அது புரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அவரு செம்மையா குடிச்சிருக்காரு. இங்க காவேரியுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆறுதல் சொல்லி எப்படியோ பார்த்தீங்கன்னா சமாளித்து வந்து ரூமுக்கு வந்து விஜயை நல்லபடியாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே காலையில் எழுந்த விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. எல்லாமே வந்து ஞாபகம் இல்லை. அவர் பண்ண அட்டகாசம் எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை. ஆனால் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜய் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துறாங்க. விஜயை வந்து நம்ம காவேரி வந்து கைத்தாங்களாக வந்து கூப்பிட்டு போயிறதெல்லாம் நம்ம தாத்தா வந்து நோட் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே தாத்தா எழுந்ததுமே காவேரி கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேம்மா காவேரி, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாத, என் மேலே என்னமோ கோவமாக இருக்கியா, விஜயை குடிக்க வச்சுட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. இங்கே காவேரிக்கிட்டையுமே வந்து சாரி கேட்குறாங்க. ஆனால் காவேரி இதெல்லாம் எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தத்தை, நான் என்ன நினைக்க போகிறேன், நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம காவேரி வந்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்னதான் காவேரி இப்படி சொன்னாலுமே எங்கள் தாத்தாவுக்கு வந்து நல்லாவே புரியுதுங்க. காவேரி எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தாத்தானால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஜய் தான் வந்து அதை புரிஞ்சுக்கிற மாட்டாரு. இங்கே தாத்தாவுமே வந்து விஜயை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நைட்டு என்ன பண்ண தெரியுமா, உங்ககிட்ட வந்து நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தாண்டு விஜய் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கோயிலில் போயிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எப்பவும் போல் இந்த ராகினி இருந்துக்கிட்டு நம்ம காவேரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வம்புழுத்துட்டு இருக்காங்க. என்ன காவேரி, என்ன இங்கே பாரு, உன்னை பற்றி தான் வந்து இங்கே விஜய் தாத்தா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படிடா வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 எப்பவும் போல் வந்து அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. ஆனால் வந்து காவேரி இருந்துக்கிட்டு அந்த ராகினியை வந்து நல்லாவே திட்டி விட்றாங்க. உனக்கு வேறு வேலை பொழப்பே இல்லையா, எப்போ பார்த்தாலும் எதனால வந்து இல்லாத பொல்லாத வந்து என்னை பேசிகிட்டு இருக்க தான் உனக்கு வேலையா, எனக்கு தெரியும். அவங்க வந்து தாத்தா பேரே, அவங்களுக்குள்ள பேசுகிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கும். அவங்க வந்து என்னை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. உன் டைமும் வேஸ்ட்டு, என் டைமும் வேஸ்ட்டு, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவேரி இருந்துக்கிட்டு ராகினியை பிடிச்சி திட்டுறாங்க. ஆனாலுமே இந்த ராகினி பார்த்தீங்கன்னா எதையுமே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. எப்படினாலும் வந்து இந்த காவேரியோட சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்களோட எண்ணம். அதனால் வந்து இன்னுமே வந்து 1க்கு 2 வந்து சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீ வேணா வந்து நான் சொல்கிறத நம்பாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நடக்கிறத வச்சு நீயே புரிஞ்சுக்குவ. நீ வேணா பாரு, விஜய் இருந்துக்கிட்டு அட்வொகேட்டு கூப்பிட்டு உங்ககிட்ட சைன் வாங்க சொல்லுவார், கண்டிப்பாக இது நடக்கும். அப்புறம் நீ நான் சொல்கிறத கொஞ்சம் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பற்ற வச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அட்வொகேட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவள் சொன்ன மாதிரியே நடக்குதே, எதுக்காக வந்து அட்வொகேட்டை கூப்பிட்டு வச்சு இப்போ விஜய் பேசிகிட்டு இருக்காரு, எதுக்காக வந்து அட்வொகேட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்டையுமே போயிட்டு நம்ம காவேரி கேட்குறாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் என்ன, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே அட்வொகேட் இருந்துக்கிட்டு என்ன மேம் கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே விஜய் பார்த்திங்கன்னா கண் சைகை பண்ணுறாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே வந்து நம்ம காவேரி மொத்தமாக வந்து விஜயை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது அப்போ தான் ராகினி சொன்ன மாதிரி வந்து டிவர்ஸ்க்கான வந்து டாக்குமெண்ட் தான். அதில் தான் வந்து அவள் சொன்ன மாதிரி வந்து நம்மக்கிட்ட சைன் வாங்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நினச்சி இங்கே நம்ம விஜய்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரியை வந்து சைன் போட சொல்கிறாங்க. அப்போ காவேரி இருந்துக்கிட்டு இது ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கள், என்னன்னு சொல்லாமல் நான் எப்படி சைன் போட முடியும், என்ன உன் வீட்டு சொத்தையாக வந்து நான் எழுதி வாங்கிக்கிற போகிறேன், நீ இவ்வளோ பயப்படுறான்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிண்டலாக பேசவுமே கோவத்தில் வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா சைன் போட்டுறாங்க. விஜய்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி வந்து சைன் போட்டது. ஆனால் காவேரிக்கு வந்து இல்லைங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து இது வந்து ஒரு டிவோர்ஸ்க்கான ஒரு டாக்குமெண்ட் தான். இதுக்காக தான் வந்து விஜய் வந்து தங்கிட்டேருந்து பிரிகிறதுக்காக தான் வந்து இப்போ வந்து இந்த சைன் வாங்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ரொம்பவே தப்பாக நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இந்த சைனை போட்டாங்க. ஆனால் நம்ம விஜய்க்கு தான் தெரியும் இது வந்து காவேரிக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சைன் போட்டுட்டு ரொம்பவே வந்து கோவமாக வந்து காவேரி அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து விஜய்கிட்ட வந்து பேசியிருப்பார். இந்த மாதிரி நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு, நீ இன்னுமே வந்து காவேரி கிட்ட வந்து கொஞ்சம் மனசு விட்டு பேசலை, நீ அதை பேசணும், பேசினா தான் வந்து காவேரி கொஞ்சம் நல்லா வந்து சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்படி இரு அப்படி இரு, நீ இன்னும் அந்த அக்ரிமெண்ட்டு பேப்பரை இன்னும் வச்சுட்டு தான் இருக்கே, அதை எதுக்காக வச்சுருக்க, அதை ஃபஸ்ட்டு நீ கிழிச்சு போடு, அதையும் நீ காவேரி முன்னாடி தான் கிழிச்சு போடணும், அப்போ தான் வந்து அவளுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்கும், அவள் உன்னை முழுசாக நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இப்படிலாம் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க, காவேரிக்கெலாம் என் மேலே நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் இப்படி செஞ்சு தான் வந்து காவேரிக்கு என்னோட அன்பை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜய் பேசுகிறதுல என்னங்க நியாயம் இருக்குது, ஒன்றுமே கிடையாது, அவர் தப்பு மேலே தப்பு தான் பண்ணிட்டு போகிறாரு. அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து கிழிச்சு போட முடியாதா, அது அப்படி தான் வந்து அன்பை தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ வந்து காவேரி வந்து சொத்து கேட்டாங்களா, சொத்தை எழுதி வச்சாதையும் காதலா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்து. ஆமாங்க, இதையாச்சும் வந்து பண்ணலாம். தாத்தா சொல்கிறத நம்ம விஜய் பண்ணாலுமே அதில் ஒரு நியாயம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் வந்து நம்ம இப்போ அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் நம்ம விஜய் காவேரிக்கு. இதை மட்டும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு தெரிய வரும்போது, அதாவது அவங்க முன்னாடியே வந்து அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிழிச்சு போடும்போது நம்ம காவேரிக்கு வந்து சொல்லாமலே விஜய் வந்து மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியும். இதை பண்ண மாட்டாராம். ஆனால் வந்து தேவையில்லாத இந்த சொத்தெல்லாம் எழுதி வைப்பாராம், அதெல்லாம் பண்ணுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது. செம்ம கடுப்பாகுது. எங்கள் தாத்தா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, ஆனால் வந்து விஜய் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சரி இதுக்கப்புறம் விருப்பம், நீ பண்ணுறத பண்ணு, ஆனால் வந்து காவேரி மனசை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதான்னு சொல்லிட்டு வந்து பேசிடுறாங்க. இங்கே காவேரி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வந்து நிறையா விஷயங்களை யோசித்து ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து நம்மளை வேணானே முடிவு பண்ணிட்டாரு, அதுக்காக தான் வந்து சைன் கூட வாங்கியிருக்காரு, நம்ம கூட அந்த ராகினி சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு நினச்சி தப்பாக நினச்சிட்டோம், அதுதான் உண்மை போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு விஜயுமே வந்துடுறாரு. விஜய்கிட்ட வந்து நம்ம காவேரி இருந்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து என்னை டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களா, அதுக்காக தான் வந்து என்கிட்ட சைன் வாங்கினீங்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியம், நான் கிடையாது, ஓகே பரவாயில்ல, உங்களுக்கே வந்து நீங்களே நினைக்கும் போது நான் நினைக்க மாட்டேன்னா, எனக்கும் நீங்கள் வேணாம், உங்களுக்கே நான் வேணான்னு இருக்கும்போது எனக்கு மட்டும் நீங்கள் எதுக்கு தேவையா, எனக்கும் நீங்கள் வேணாம், நானும் வந்து உங்களை டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு முழு சம்மதம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கோவத்தில் வந்து காவேரி என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜய்க்கு வந்து ஒன்றுமே புரியலை. காவேரி நீயா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம விஜய் ரொம்பவே ஷாக்காகி வந்து நின்றுட்டுருக்காங்க. ஓரளவுக்கு தான் எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து ரொம்பவே வந்து கோவம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி எரிமலையாக வெடிக்கணும். விஜய்கிட்ட தன்னோட கோபத்தை மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம காவேரி காட்டணும். அப்போ தான் வந்து விஜய்க்குமே புரியும், இப்படி அமைதியாக இருந்தால் ஒன்றுமே ஆக போகிறதில்ல, விஜய் வந்து அவர் பண்ணுறதை பண்ணிகிட்டே தான் இருப்பார், இப்போ பண்ணுறது கூட வந்து அவருக்கு தப்புனே தெரியலை, அவருக்கு வந்து நம்ம காவேரியோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விளையாட்டாக இருக்குது போல், காவேரியோட ஃபீலிங்ஸோட தான் இப்போ விளையாடிட்டு இருக்காரு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.